வாழ்வு குறித்து நான் பேச விரும்புகிறேன். நம்மில் பலருக்கு வாழ்வே புரியவில்லை. வாழ்க்கை எதுவென்றே தெரியவில்லை. எது வெற்றி என்பது கூட நமக்கு புரியவில்லை. நீங்கள் இன்றைக்கு வெற்றியாளன் யார்? ஒரு இளைஞனுக்கு அல்லது ஒரு கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவனுக்கு அவனுடைய பெற்றோர் முதலில் கற்றுக் கொடுப்பது என்ன? நன்றாக படி, நல்லவனாக இரு என்று அன்றாடம் சொல்லுகிற பெற்றோரை நான் பார்ப்பதே இல்லை. நல்லவனாக இரு, ஒழுக்கம் உள்ளவனாக இரு என்று சொல்லி சொல்லி பிள்ளைகளை வளர்ப்பதற்கு மாறாக நல்ல மதிப்பெண்களை நீ பெற வேண்டும், வகுப்பிலேயே முதல் மாணவனாக நீ திகழ வேண்டும். திரும்ப திரும்ப அதை சொல்வதன் நோக்கம் என்ன? நன்றாக படித்தால் நல்ல வேலைக்கு செல்வாய். நல்ல வேலை என்பது என்ன? துப்புரவாளனாக இருப்பதா? சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைப்பதில் தன்னுடைய பங்களிப்பை தருவதா? இல்லை. கூடுமான வரையில் இந்த மண்ணிலிருந்து விடுபட்டு விலகி வெளியேறி அயல் நாடுகளுக்கு சென்று டாலர் கணக்கில் குதிக்க நிறைய நட்படி, நன்றாக படி. ஏராளமாக சம்பாதித்து விட்டாயா? அந்த சம்பாதித்த பொருளை வைத்துக் கொண்டு உலகில் எத்தனை விதமான சுகங்கள் இருக்கின்றனவோ அவை அனைத்தையும் பட்டியல் போட்டு சாவதற்கு முன்பு ஒவ்வொன்றாக அனுபவித்தால் நீதானடா வெற்றியாளன். இதுதான் வெற்றி என்றால், திரண்ட செல்வம் இயல்பாகவும் இயற்கையாகவும் பட்டினத்தாரிடம் இருந்தது. ஆனால் பட்டினத்தாருக்கு அது வெற்றியாகப்படவில்லையே. அத்தனை செல்வத்தையும் காதருந்த ஊசி வாராது காணும் கடைவழிக்கே என்கிற ஒற்றை வரி தந்த ஞானத்தின் விளைவு துச்சமென தூக்கி எறிந்துவிட்டு கோவணத்தோடு சென்றாரே, அவருக்கு அதுவல்லவா வெற்றியாகப்பட்டது. எனவே வெற்றி என்பது சக்சஸ், இட் இஸ் a relative term, you cannot define it in a certain way என்பார்கள். இதுதான் வெற்றி என்ற வரையறை கிடையாது. ஒவ்வொருவரும் எது வெற்றி என்று நினைக்கிறீர்களோ அது உங்கள் மனம் சார்ந்தது. எனவே இன்றைக்கு லட்சுமணன் ஐயா என்ன பேசப் போகிறாய் என்று கேட்டார். நான் மனம் குறித்து பேசப் போகிறேன் என்றேன். நாம் அனைவரும் சேர்ந்து சிந்திப்போம். நண்பர்களே, இந்த பிரபஞ்சத்தினுடைய முதல் வெளிப்பாடு பிரணவ மந்திரம் என்கிறோம். இந்து சமயத்தில் பிரணவ மந்திரம், ஓங்காரம். அந்த ஓம் என்கிற ஓங்காரம் ஒலி வடிவம் தான் முதலில் வெளிப்பட்டது என்கிறார்கள். அந்த ஓங்காரத்தை பார்க்கிற பொழுது ஓரளவு தமிழறிந்தவர்கள் அறிந்த செய்திதான். இதில் ஒன்றும் புதிதாக நான் யோசித்து சொல்லிவிடவில்லை. அகரம் உகரம் மகரம் என்ற 3 எழுத்துக்களின் தொகுப்பாக இருப்பதுதான் அந்த ஓங்காரம். ஆக்கல், அழித்தல், அழித்தல் ஆகியவற்றின் குறியீடாக நம் முன் தெரிவது அந்த ஓம் என்கிற பிரணவ மந்திரம். ஆக இந்த ஒலிதான் உலகத்தில் முதலாக தோன்றியது என்கிறார்கள். இது இந்து சமயத்தில் உள்ளவர்களின் நம்பிக்கை. பைபிளை கொஞ்சம் புரட்டுங்கள். பைபிள் என்ன சொல்கிறது? முதலில் வார்த்தை இருந்தது. முதலில் வார்த்தை இருந்தது. வார்த்தை என்பது என்ன? ஒலியின் வெளிப்பாடு தானே. முதலில் வார்த்தை இருந்தது. வார்த்தை கடவுளோடு இருந்தது. வார்த்தையே கடவுளானது. படிப்படியாய் கொண்டு செல்லுகிற பக்குவத்தை பார்க்க வேண்டும். முதலில் வார்த்தை இருந்தது. வார்த்தை கடவுளோடு இருந்தது. வார்த்தையே கடவுளானது. அது எப்படி வார்த்தை கடவுளாகும்? ஆழ சிந்திக்க வேண்டும். யோசிக்கும் வேளையில்தான் ஒவ்வொரு உண்மையும் நமக்கு சரியாக புலப்படும். வார்த்தைக்கும் கடவுளுக்கும் என்ன பொருத்தம்? கடவுளினுடைய தொழில்களாக நாம் கருதி கொண்டிருப்பவை என்ன? ஆக்கல், அழித்தல், அழித்தல். உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஆக்கும், அழிக்கும், அழிக்கும். எனவே கடவுளுக்கும் வார்த்தைக்கும் வேறுபாடே இல்லை. உங்கள் வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கை.
உங்கள் வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கை என்பதை ஒரு ஜென் கதை அழகாக சொல்லும். ஒரு ஜென் இருக்கிறார், அந்த நாட்டினுடைய பேரரசன். அவன் அந்த ஜென்னின் மீது பெருமதிப்பு கொண்டவன். தனக்கு அடுத்து அரியாசனத்தில் அமர்ந்து இந்த மண்ணை ஆள வேண்டிய இளவரசன் ஆட்சியாளனுக்குரிய தகுதிப்பாடுகளை பெற்றாக வேண்டும் என்று கருதி இந்த ஜென்னிடம் கொண்டு வந்து நிறுத்துகிறான். அது ஒரு ஓலைக்கீற்று குடிசை. அந்த குடிசையில் ஜென் தனியாக அமர்ந்து கொண்டிருக்கிறார். அரசன் வந்தான், இளவரசனை அறிமுகப்படுத்தினான். ஆட்சியாளனுக்குரிய பண்புகளை இவனுடைய இருதயத்தில் நீங்கள் இறக்கி வைக்க வேண்டும் என்று அங்கேயே அவனை விட்டு சென்று விடுகிறார். அந்த ஜென்னை பார்க்கிற பொழுதே இவனுக்கு ஒரு பெரிய மதிப்பீடு எழவில்லை. என்னடா இது, நாடாளுகிற நம்முடைய தந்தை இப்படி ஒரு கீற்று கொட்டகையில் கீழே உட்கார்ந்து இருக்கிற ஒரு பரதேசியிடம் கொண்டு வந்து பாடம் நடத்து என்று சொல்லிவிட்டானே என்ற வருத்தத்தோடு அமர்ந்திருக்கிறான். ஜென், தம்பி, முதலில் பாடத்தை தொடங்குவோமா என்றார். தொடங்குங்கள். முதல் பாடம், உன் வார்த்தை தான் உன் வாழ்க்கை என்று சொன்னார். உடனே இவன் வாயை திறந்தான். என்ன ஜென், தொடக்கத்திலேயே தவறாக பாடம் நடத்துகிறீர்களே, வார்த்தை எப்படி வாழ்க்கையாகும்? தீ என்று சொன்னால் நாக்கு சுடுமா? வார்த்தை எப்படி வாழ்க்கையாகும் என்றான். ஜென் பார்த்தார். ஜென் என்றாலே இயல்பாயிருத்தல் என்று பொருள். இயல்பாயிருப்பவன் எவனோ அவன் ஜென். அதனால் அவர் சினப்படவும் இல்லை, வருத்தப்படவும் இல்லை, இப்படி இவன் கேட்கிறானே என்று ஆதங்கப்படவும் இல்லை. ஆனால் கொஞ்சம் கோபம் வந்தது போல அவர் நடிக்கிறார். உடனே கோபம் வந்தது போல அவனை பார்த்து, மடையா, முட்டாளே, நான் சொல்வதை ஒழுங்காக கேட்பதற்குத்தான் உன்னை உன் தந்தை இங்கே அனுப்பி வைத்திருக்கிறான், எதிர்கேள்வி கேட்காது என்றான். உடனே இவன் பார்த்தான், இந்த மண்ணாளக்கூடிய மன்னனின் மகன் நான், இளவரசன், அடுத்து அரியாசனத்திலே அமர்ந்து பரிபாலனம் செய்ய போகின்றவன். என்னை பார்த்து ஒரு ஆண்டி, ஒரு பரதேசி முட்டாள் என்கிறான், மடையன் என்கிறான். இவனை இனி விட்டு வைக்கலாகாது என்று இடையிலே இருந்த வாளை உருவினான். இந்த ஜென்னின் கழுத்தை வெட்டுவதற்கு வாளை உருவினான். ஜென் அதை பார்த்தார். உடனே அடுத்து இன்னொரு இயல்பாக தன்னை மாற்றி நடிக்கிறார். இளவரசே, என்னை மன்னிக்க வேண்டும். உணர்வு வயப்பட்ட நிலையில் நான் கொஞ்சம் கூடுதலாக உங்களிடம் பேசிவிட்டேன். தயவு செய்து என்னை பொறுத்தாற்றிக் கொள்ள வேண்டும். நீங்கள் நாடாளக்கூடியவர், நான் வெறும் மண்ணை கூட ஆள்வதற்கு வாய்ப்பில்லாதவன். என்னை நீங்கள் பொறுத்தருளக் கூடாதா என்றான். உடனே அவன் பார்த்தான், பாடம் நடத்தி ஞானம் போதிக்க வேண்டிய ஆசிரியன் எவ்வளவு பணிவோடு நம்மிடம் வேண்டுகிறான். சரி, போகட்டும் என்று வாளை உள்ளே வைத்தான். ஜென், பாடம் இப்பொழுது தொடங்கலாமா என்று கேட்டார். தொடங்கலாம். தம்பி, வார்த்தை தான் வாழ்க்கை என்றார். உன் வார்த்தை தான் உன் வாழ்க்கை. இவனுக்கு எரிச்சல் வந்தது. என்னையா திரும்ப திரும்ப அதையே சொல்கிறாய்? வார்த்தை எப்படி வாழ்க்கையாகும்? சொல்கிறேன் கேள். நான் உன்னை பார்த்து மடையா, முட்டாள் என்றேன். வார்த்தைகள் தானே? ஆமா. அந்த வார்த்தைகளின் விளைவு என்ன? வாளை எடுக்க செய்தது. வாளை உருவி என் தலையை நீ சீவி இருந்தால் உன் தந்தையே உன்னை சிரச்சேதம் செய்திருப்பான். உன் வாழ்வு முடிந்திருக்கும். அடுத்த கணம் பணிவோடு, அன்போடு, இணக்கமாக நான் சொன்ன வார்த்தைகள் உன் நெஞ்சை நெகிழ்வித்தன. அதனால் நீ எடுத்த வாளை மறுபடியும் உரைக்குள்ளே போட்டுவிட்டாய். உன் வாழ்வு இப்பொழுது தொடரக்கூடிய சூழல் வாய்த்துவிட்டது.
முதலில் நான் கோபத்தோடு சொன்ன வார்த்தைகளுக்கு நீ எதிர்வினை ஆற்றியிருந்தால் உன் வாழ்வு முடிந்திருக்கும். அடுத்து நான் பணிவோடு சொன்ன வார்த்தைகள் உனக்குள் எதிர்வினை ஆற்றியதன் விளைவு வாளை உள்ளே வைத்துவிட்டு அமர்ந்ததனால் உன் வாழ்வு தொடர்கிறது. வார்த்தைதான் வாழ்க்கை என்பது இப்பொழுதாவது உனக்கு புரிகிறதா என்றார். நம் வார்த்தைதான் வாழ்க்கை. இவ்வளவு பேர் கூடி அமர்ந்திருக்கிறீர்களே, உலகத்தில் இறைவனுடைய படைப்பில் எண்ணற்ற உயிர்கள் இருக்கின்றன. எந்த உயிருக்காவது பேசுகிற ஆற்றல் உண்டா? நமக்குத்தான் ஆண்டவன் அதை வழங்கி இருக்கிறான். எவனுக்கும் கிடைக்காத ஒன்று எனக்கு மட்டும் கிடைக்கும் என்றால் அதை எவ்வளவு பாதுகாப்புணர்வோடு நான் காப்பாற்றியாக வேண்டும். நீங்கள் கொஞ்சம் சிந்தியுங்கள். காலையில் படுக்கையில் இருந்து கண் விழிக்கிறீர்கள். இரவு படுக்கையை விரித்து கண்ணுறங்க போகிறீர்கள். இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் யார் யாரிடம் எவற்றையெல்லாம் பேசினீர்கள் என்பதை கொஞ்சம் அமர்ந்து கண்ணை மூடி உள்ளுக்குள்ளே சிந்தித்து பார்த்தால், இப்படியெல்லாமா நாம் பேசியிருக்கிறோம், இவர்களை பற்றியெல்லாமா பேசியிருக்கிறோம் என்று நமக்குள்ளேயே நாணம் வரும். புத்தன் சொல்கிறான், ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய 5 பொறிகளின் மூலமாக என்னென்ன பாவங்களை செய்து கொண்டிருக்கிறான் என்பதை 2600 ஆண்டுகளுக்கு முன்பு பட்டியல் போட்டவன் புத்தன். இந்த வாய் வழியாக மனிதர்கள் செய்யக்கூடிய பாவம் எது? நான் படிக்கிற பொழுதே சிரித்து விடுகிறேன். எப்பேற்பட்ட மகான்கள், எப்பேற்பட்ட மனித தெய்வங்கள் இந்த மண்ணில் நடமாடி இருக்கின்றன. இந்த மண்ணில் பிறப்பதற்கு எத்தனை யுகங்கள் நான் தவம் இருந்திருந்தால் இந்த பிறவியில் எனக்கு இந்த வரம் வாய்த்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். 2600 ஆண்டுகளுக்கு முன்பு புத்தன் வழங்கியது. வாய் வழியாக நாம் ஒவ்வொருவரும் 4 பாவங்களை அன்றாடம் செய்கிறோம் என்கிறார். முதல் பாவம் என்ன தெரியுமா? நாம் பேசுகிற பொய். பொய் ஒரு பாவம். யாராவது ஒருவர் எழுந்து நின்று, நான் பிறப்பிலிருந்து இன்று வரை என் வாய் வழியாக ஒரு பொய்யையும் சொன்னதில்லை என்று சொன்னால், உலகத்தில் இதுவரை சொல்லப்பட்ட எல்லா பொய்களையும் விட அதுதான் மிகப்பெரிய பொய்யாக இருக்கும். நன்மை கருதியாவது சில பொய்யை நாம் நிச்சயம் பேசியிருப்போம். ஆனால் புத்தன் சொல்கிறான், பொய் உன் வாய் வழியாக நீ இயற்றுகிற முதல் பாவம். 2வது பாவம் அவதூறு. அவதூறு என்பது என்ன? காழ்ப்பின் வெளிப்பாடு, பொறாமை. என்னை விட ஒருவன் அழகாக பேசிவிட்டால், ஆற்றலோடு பேசிவிட்டால், என்னிலும் அவன் அற்புதமாக பேசுகிறான் என்று ஏற்க என் மனம் தயங்குகிறது. ஒரு பெண் தன்னை விட அழகாக ஒருத்தி இருந்து விட்டால் அவளுடைய அழகை அங்கீகரிப்பதற்கு அவள் மனம் தயங்குகிறது. தன்னிலும் செல்வத்தில் உயர்ந்தவனா, அறிவில் உயர்ந்தவனா, ஆற்றலில் உயர்ந்தவனா, அழகில் உயர்ந்தவனா, எதில் உயர்ந்திருந்தாலும் அந்த உயர்வை ஏற்றுக்கொள்ளுகிற மனம் எனக்கு இல்லை. அதனால் நான் என்ன செய்கிறேன்? அதை தாழ்த்த பார்க்கிறேன், பழிக்க பார்க்கிறேன். அப்படி பழிக்க பார்ப்பதனுடைய விளைவாகத்தான் என் காழ்ப்பு அவதூறாக வந்து விழுகிறதே. அது வாய் வழியாக நாம் இயற்றுகிற 2வது பாவம். 3வது பாவம் கடும் சொற்கள். எந்த நிலையிலும் கடும் சொற்களை பெய்து பேசலாகாது. கடும் சொற்களே பாவம் என்கிறான் புத்தன். நீங்கள் இஸ்லாமினுடைய மறையாக இருக்கும் திருக்குர்ஆனை வாசித்தால் வியந்து போவீர்கள். எவையெல்லாம் தர்மங்கள், அறம் செய்ய விரும்பு என்று நம்முடைய சமயம் சொல்கிறது. ஆனால் இஸ்லாம் என்பது நீ விரும்பு என்று சொல்வதில்லை.
5 மார்க்க கடமைகளை நீ பின்பற்றினால்தான் உண்மையான இஸ்லாமியன். அதில் 4வது மார்க்க கடமை ஜக்காத். ஒவ்வொரு இஸ்லாமியனுக்கும் அது விதிக்கப்பட்டிருக்கிறது. 100 ரூபாய் உனக்கு வருவாய் வந்தால் அந்த 100 ரூபாயில் 97 ரூபாய் 50 காசு உனக்காக, உன் மனைவிக்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன் உறவுகளுக்காக வைத்துக்கொள். வெறும் 2 ரூபாய் 50 காசு, வெறும் 2 ரூபாய் 50 காசு உனக்கு எந்த வகையிலும் உறவில்லாத, தொடர்பில்லாத ஏழைக்கும், பாழைக்கும், அனாதைக்கும், அகதிக்கும் உதவுவதற்காக பயன்படுத்து. நண்பர்களே, அப்படி சொல்லுகிற அந்த திருமறையில் ஒரு அழகான இடம். ரொம்ப வியந்தேன் நான். நாம் என்ன நினைக்கிறோம்? தானம் என்பது பணத்தின் மூலமாகத்தான் நடத்துவது. செப்பு காசும் இல்லாத ஒரு ஏழை, அவனால் தானம் செய்ய முடியாது. திருக்குரானை நீங்கள் படித்தால் அதில் ஒரு அதிசயம் உண்டு. நான் திருக்குரானும் படிப்பேன், பைபிளும் படிப்பேன், கீதையும் படிப்பேன். எனக்கு எம்மதமும் சம்மதம். அந்த திருக்குரானில் நான் கண்டெடுத்த அதிசயம் என்ன தெரியுமா? எங்கெல்லாம் தொழுகை பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் அதன் உடன் நிகழ்வாக தானம் வலியுறுத்தப்படுகிறது. 5 வேளை பள்ளிவாசலுக்கு வந்து ஆண்டவனை வணங்குவதன் மூலமாக நீ சொர்க்கத்தில் நுழைந்து விட முடியாது. தானம் செய்திருக்கிறாயா? சக மனிதனின் துயராற்ற துடித்திருக்கிறாயா? அப்படி என்றால் காசில்லாதவன் எப்படி தானம் செய்ய முடியும்? தானம் செய்யாத நிலையில் எப்படி சுவனம் செல்ல முடியும்? இந்த கேள்வி எழுகிறது. அதற்கு பதில், ஒருவன் மூட்டை சுமக்கிறான். அவன் மூட்டை சுமக்கிற பொழுது அவனுடைய சுமையை 1 நிமிடம் நீ வாங்கி சுமந்து திரும்ப கொடுத்தாலும் அது தானம் தான், அது ஒரு தர்மம் தான் என்று சொல்லிக்கொண்டே வந்து ஒரு இடம் அழகாக சொல்கிறது. உன் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு இனிய சொல்லும் ஒரு தர்மம் தான். இனிய சொல்லே தர்மம். அதனால் தானே வள்ளுவன் சொன்னான், நீங்கள் இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்று. 2600 ஆண்டுகளுக்கு முன்னால் புத்தன் சொல்கிறான், கடுஞ்சொல்லை பயன்படுத்தி பேசினால் நீ பாவியாகிறாய். 3வது பாவம். 4வது பாவம் என்ன தெரியுமா? அதைத்தான் நாள் முழுவதும் நாம் செய்கிறோம். இப்பொழுது நீங்கள் தொலைக்காட்சிக்குள்ளே சென்று பாருங்கள், எத்தனை டாக் ஷோ, அரட்டை அரங்கங்கள் எவ்வளவு நடக்கின்றன. இவையெல்லாம் புத்தனுடைய பார்வையில் எந்த பட்டியலில் வந்து சேரும்? 4வது பாவத்தில் வந்து சேரும். 4வது பாவம் என்ன? வெற்று சொற்கள். பயன் தராத வெற்று சொற்களை நீ வாய் திறந்து பேசினால் நீ பாவி, நீ பாவம் செய்கிறாய். எனவே இந்த 4 பாவங்களையும் இந்த வாய் வழியாகத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். சரி, நாம் பாவங்கள் செய்வதிலே இருந்து விடுபட்டு விலகி நிற்க வேண்டும். என்ன செய்யலாம்? நண்பர்களே, நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். பிளாட்டோவிலே இருந்து நேற்று என் கண் முன்னால் வாழ்ந்த ஜே கிருஷ்ணமூர்த்தி வரை வழங்கி இருக்கிற தத்துவ தரிசனங்களில் ஈடுபடுவதுதான் எனக்கு உள்ள பெரு விருப்பம். ஆனால் ஒன்று, வள்ளுவனை இப்பொழுது வடபுலத்திலே இருக்கக்கூடிய விஜய் தருண் தெரிந்து வைத்திருக்கிற அளவுக்கு கூட நாம் அறிந்து வைத்திருக்கவில்லை. வடக்கே இருக்கிற ஒரு பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திருக்குறளை தேசிய நூலாக்க வேண்டும் என்கிறார். வடபுலத்தில் 500 கல்லூரிகளில் நான் திருக்குறளை அறிமுகப்படுத்துவதற்கான பணியில் ஈடுபட்டிருக்கிறேன் என்கிறார். என்னுடைய ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வள்ளுவத்தை பரவலாக பிள்ளைகளிடம் கொண்டு சேர்ப்பேன் என்கிறார். இங்கே நாம் வள்ளுவருக்கு சிலை வைப்பதோடு நின்று விடுவோம். 1330 அருங்குறட்பாக்கள் இருக்கின்றனவே,
இந்த 1330 குறட்பாக்களையும் மனப்பாடமாக பிள்ளையை ஒப்புவிப்பதற்கு நாம் பயிற்சி கொடுத்திருக்கிறோம். அதனால் என்ன பயன்? 1330 குறட்பாக்களையும் ஒரு பிள்ளை படிக்கவே வேண்டாம். ஒரு குறள், ஒரே ஒரு குறள். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும். ஒழுக்கம் சார்ந்த வாழ்வை விட உன்னதமான வாழ்வு எதுவும் கிடையாது என்பதை ஒவ்வொருவனுடைய நெஞ்சுக்குள்ளும் நீங்கள் கொண்டு போய் விதைத்து அந்த விதை விருட்சமாக வளர்ந்து விட்டால் ஒரு சமூக மாற்றம் தானாகவே எடுமே. நாம் அதை செய்வதில்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சைக்காலஜி, உளவியலை முதலில் இந்த மண்ணில் நமக்கு கற்றுக் கொடுத்த பிதாமகன் வள்ளுவன். உளவியல் சார்ந்து நமக்கு சொன்னவன். மனம் குறித்து அவன் தெளிவாக பேசுகிறான். அதற்கு முன்பு இந்த மனம் குறித்து இவ்வளவு ஆழமாக யாரும் ஆய்வு செய்ததில்லை. வள்ளுவன் சொல்கிறான், மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன். ஆகுல நீரபிற என்று முடித்துக் கொள்ளுங்கள். மனத்துக்கண் மாசிலன் ஆதல், மாசற்ற மனம் உனக்கு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் காசற்ற வாழ்வு உனக்கு வாய்க்கும். இங்கே நான் காசு என்று சொல்வது குற்றம், பணம் அல்ல. தமிழ் எவ்வளவு அழகாக உங்களுக்கு சொல்கிறது பார்த்தீர்களா? எவ்வளவு பணம் சேர்க்கிறாயோ அவ்வளவு குற்றங்களை கூட்டிக் கொண்டே போகிறாய். அதனால்தான் காசு என்ற சொல்லுக்கு பணம் என்றும் பொருள், குற்றம் என்றும் பொருள். இப்பொழுது மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன். மனத்தில் நீங்கள் மாசற்றவனாக இருக்க வேண்டும். ஏன் மனதிலே இருந்து வள்ளுவன் புறப்படுகிறான்? மனம்தான் எண்ணங்களின் பிறப்பிடம். எண்ணங்கள் தான் வார்த்தைகளின் உந்து சக்தி. வார்த்தைகள் தான் செயல்களின் இருப்பிடம். மனம், எண்ணம், வார்த்தை, செயல். அந்த செயல், நீ எந்த செயல் செய்கிறாயோ அந்த செயலுக்கேற்ற விளைவுகளை நீ அனுபவிக்க போகிறாய். எனவே மனதிலே இருந்து மாசு அகல வேண்டும். சிவவாக்கியர் ரொம்ப அழகாக சொல்லுவார், மனத்தகத்து அழுக்கராத மௌன ஞான யோகியர் வனத்தகத்து இருப்பினும் மனத்தகத்து அழுக்கறார். மனத்தகத்து அழுக்கறுத்த மௌன ஞான யோகியர் முளைத்தடத்து இருப்பினும் அழுக்கறுத்திருப்பரே என்றார். இந்த மனதில் இருக்கக்கூடிய மாசை, குப்பையை, அழுக்கை அகற்றாமல் நீ கானகத்திலே போய் கண்மூடி தனித்து தவம் இருந்தாலும் நீ மாசற்றவனாக முடியாது. மனத்தகத்து அழுக்கறாத மௌன ஞான யோகியர் வனத்தகத்து இருப்பினும் மனத்தகத்து அழுக்கறார். ஆனால் இந்த மனத்தகத்து அழுக்கை நீங்கள் அறுத்து விட்டால் முளைத்தடத்து இருப்பினும் அழுக்கறுத்திருப்பரே. ஒரு பெண்ணின் மார்பின் மீது உன் முகம் புதைத்து கிடந்தாலும் உன் மனம் அழுக்கற்று இருந்தால் நீ உன்னதத்தை காண்பா என்கிறது சிவவாக்கியருடைய பாடல். அந்த மனம், நண்பர்களே, இந்த மனதை நாம் எப்படி வைத்திருக்கிறோம் என்பதை பொறுத்துதான் நம்முடைய வாழ்வு, நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய வீழ்ச்சி எல்லாமே. மனம்தான் முக்கியம். இந்த மனதை நீங்கள், பிளாட்டோ தான் முதலில் இதை தொடங்கி வைக்கிறான். உடலையும் மனதையும் தனித்தனியாக பிரித்து பார்த்த முதல் தத்துவ மேதை பிளாட்டோ தான். உளவியலின் வாசற்கதவை மேலை நாடுகளில் அகலமாக திறந்து வைத்த முதல் ஆதி சிந்தனையாளன் சாக்ரட்டிஸ். சாக்ரட்டிஸுடைய மாணவன் பிளாட்டோ தான் உடல் வேறு மனம் வேறு என்று பகுத்து பார்த்த முதல் உளவியலாளன். அதற்கு பிறகு மெல்ல மெல்ல ஆய்வுகள் நடந்து சிக்மண்ட் ஃப்ராய்ட் இந்த மனம் குறித்தே மிக ஆழமான செய்திகளை பதிவு செய்திருக்கிறான். இப்பொழுது நீங்கள் யோசிக்க வேண்டும், இந்த மனம் வேறு உடல் வேறா? ஆம்.
முதலில் 3 கேள்விகள். ரமணரை பற்றி சுப்பிரமணியன் சொன்னார். அவர் சொன்னாரா, கிருஷ்ணன் சொன்னார்? கிருஷ்ணன் சொன்னார் நினைக்கிறேன். ரமணர் திரும்ப திரும்ப என்ன சொன்னார்? நான் யார், நான் யார்? இதுதான் ஒவ்வொருவருக்குள்ளேயும் எழுப்பப்பட வேண்டிய முதலும் முக்கியமான கேள்வி. அந்த கேள்வி எழ வேண்டிய இடம் எது? மனம். விவேகானந்தர் வாழ்க்கை முழுவதும் சென்ற இடங்களிலெல்லாம் சலிப்பின்றி சொன்ன ஒரே செய்தி இதுதான். இந்த தேசத்தின் 5000 ஆண்டு பழமை வாய்ந்த வேதங்களும் உபநிடதங்களும் இறக்கி வைத்திருக்கிற செய்தி ஒன்றுதான். என்ன தெரியுமா? நோ thyself, நோ thyself, நோ yourself. உன்னை நீ அறி. என்னை அறிவதுதான் உண்மையான அறிவு. என்னை வெளியே இருந்து அறியவே முடியாது. எனக்கு உள்ளே சென்றுதான் நான் யார் என்பதை அறிய முடியும். உலகம் இதுவரை சந்தித்த அறிவியல் மேதைகளில் மிக உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடியவன் ஐன்ஸ்டீன். அந்த ஐன்ஸ்டீன் தன் வாழ்வின் இறுதி கட்டத்தில் சொல்கிறார், என் வாழ்க்கை முழுவதும் புறத்தே இருக்கிற உலகத்தை நான் ஆய்வு செய்தேன். ஒரு நாளும் எனக்குள்ளே என் அகத்தை நான் ஆய்வு செய்யவே இல்லை என்பதற்காக இப்பொழுது வருந்துகிறேன் என்றான். புறத்தே உள்ளனவற்றைத்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். புறத்தில் இருந்து நீங்கள் பெறக்கூடிய இன்பம் எதுவாக இருந்தாலும் அந்த இன்பத்தின் நிழலாக துன்பம் உங்களை தொடர்ந்து துரத்தும். துன்பமற்ற இன்பத்தை புறத்தே இருந்து எந்த பொருளின் மூலமும் நீங்கள் பெற முடியாது. எந்த பொருளின் மூலமும் பெற முடியாது. துன்பத்தின் சாயலே இல்லாத, துன்பத்தின் சுவடே இல்லாத பேரின்ப பெருநிலையை நீங்கள் எய்த வேண்டுமா? உள்ளே செல்லுங்கள். உங்களுக்கு உள்ளே செல்லுங்கள். அதுதான் முக்கியம். நான் சொன்னேன், உடல் வேறு. நான் யார் என்று ரமணர் கேட்பதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. நான் யார்? முதலில் சொல்கிறேன் உங்களுக்கு, 3 கேள்விகளை நீங்களாக கேட்டு பழகுங்கள். கேள்விகளை கேட்டு பழகுங்கள். அந்த கேள்விகளுக்கு விடையை நீங்களே தேடுங்கள். ஒரு மனிதன் மிக உயர்ந்த திறனாற்றலை பெற வேண்டும் என்றால் 10 வகை பண்புகள் அவனுக்கு இருந்தாக வேண்டும் என்று யுனெஸ்கோ நிறுவனம் ஒரு பட்டியல் போட்டிருக்கிறது. அந்த பட்டியலில் முதல் பண்பு என்ன தெரியுமா? தன்னை அறிதல். தன்னை அறிய வேண்டும். எப்படி பிறரோடு உறவாடுதல், எப்படி அடுத்தவரிடம் உரையாடுதல், கேள்வி கேட்டல், கேட்ட கேள்விக்கு தானே முயன்று விடை தேடுதல், வாழ்வின் சிக்கல்களை புரிந்து கொள்ளுதல், மன அழுத்தத்தை லேசாக்குதல் என்று தொடர்ந்து 10 பண்புகளை சொல்கிறது. இப்பொழுது 3 கேள்வியை நீங்கள் கேளுங்கள். நான் யார்? நான் ஏன் பிறந்தேன்? நான் எத்தன்மையவன்? நான் யார்? நான் ஏன் பிறந்தேன்? நான் எத்தன்மையவன்? ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் who am I? நான் யார்? why am I? நான் ஏன் பிறந்தேன்? how am I? நான் எத்தகையவன்? யோசித்தால் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய வெளிச்சம் கிடைக்கும். நான் யார் என்பதை, நண்பர்களே, நான் யார் என்பதை என் லட்சியங்கள் சொல்லும். நான் எந்த லட்சியங்களை மேற்கொண்டு நடக்கிறேனோ அவற்றின் மூலம்தான் இந்த உலகம் நான் யார் என்பதை உணரும். நான் யார் என்பதை என் லட்சியங்கள் சொல்லும். நான் ஏன் பிறந்தேன் என்று 2வது கேள்வி வருகிறதே. நான் ஏன் பிறந்தேன் என்பதை என்னுடைய கோட்பாடுகள் உணர்த்தும். எந்த கோட்பாடுகளை மையமாக வைத்து நடக்கிறேன்? நான் எத்தகையவன் என்பதை
நான் மேற்கொள்ளும் நெறிமுறைகள் வெளிப்படுத்தும். நான் யார் என்ற ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு பதில் உன்னுடைய செயல்கள். உன் செயல்கள் நீ யார் என்பதை வெளிப்படுத்தும். நான் ஏன் பிறந்தேன் என்பதை என் லட்சியமும் என் கோட்பாடுகளும் வெளிப்படுத்தும். நான் எத்தகையவன் என்பதை நான் மேற்கொண்டிருக்கக்கூடிய நெறிமுறைகள் அவை உலகத்திற்கு உணர்த்தும். இந்த 3 கேள்விகளையும் நமக்குள்ளே வைத்துக் கொண்டு நீங்களாகவே விடை தேடி பாருங்கள். நண்பர்களே, நான் என்பது என்ன? அலெக்சாண்டருக்கு பிறகு அவன் ஆக்கிரமித்த நிலப்பரப்பு அவன் கீழ் இருந்த பல்வேறு தளபதிகளுக்கு பிரித்து கொடுத்த நிலையில் மினாண்டர் என்கிற ஒரு கிரேக்க அரசன் ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பை ஆள்கிறான். அவன் வெறும் அரசன் அல்ல, பேரறிஞன். அந்த மினாண்டரிடம் வாதிட்டு யாரும் வெல்ல முடியாது. அந்த இடத்தில் நாகசேனர் வருகிறார். நாகசேனர் பௌத்த சமயத்திற்கு புதிய வடிவத்தையே வழங்கியவர். நாகசேனர் வந்திருக்கிறார் என்ற செய்தி இவனுக்கு கிடைத்ததும் நாகசேனரையும் தன்னுடைய வாத திறமையால் வென்று வீழ்த்த வேண்டும் என்ற சிந்தனையோடு அவரை சந்திப்பதற்கு 500 தன்னுடைய பரிவாரங்களோடு புறப்படுகிறார். அவர் ஒரு மிகச் சாதாரணமான குடிலில் அமர்ந்திருக்கிறார். இவன் வாதம் செய்வதற்காக வந்திருக்கிறான் என்பதை நாகசேனர் அறிந்து கொண்டார். உடனே மினாண்டரை பார்த்து நாகசேனர் கேட்கிறார், நீ என்னை பார்ப்பதற்கு எப்படி வந்தாய்? நடந்து வந்தாயா என்று கேட்கிறார். மினாண்டர் சொன்னான், இல்லை, நான் தேரில் வந்தேன் என்றான். தேர் என்றால் என்ன? தேரில் வந்ததாக சொல்கிறாயே, தேர் என்றால் என்ன என்றான். தேர் என்றால் தேர்தான். இல்லை, அந்த தேரில் ஒரு கடையாணி இருக்கிறதே சக்கரத்தில், வெளியே சக்கரம் வந்து விடாமல் இருப்பதற்கு, அந்த கடையாணி தேரா? அது எப்படி கடையாணி தேராக முடியும்? அது தேர் அல்ல. சக்கரங்கள் தேரா? இந்த சக்கரங்கள் எப்படி தேராக முடியும்? அதுவும் தேர் அல்ல. அப்படி என்றால் ஒட்டுமொத்தமாக அந்த மரத்தால் செய்யப்பட்ட கூண்டு போல் இருக்கிறதே, அது தேரா? இல்லை. இவையெல்லாம் தேர் இல்லை என்று நான் கேட்க கேட்க நீ இல்லை இல்லை என்று சொல்கிறாய், பிறகு தேரில் வந்தேன் என்கிறாயே, எப்படி என்றார். அவன் சொன்னான், தேர் என்பது ஒரு குறியீடு, ஆனால் பல்வேறு உறுப்புகளின் தொகுப்பாக இருப்பது. இதுதான் தேர் என்று தனித்தனியாக சொல்லிவிட முடியாது என்றான். மினாண்டர், இவ்வளவு தெளிவாக நீ புரிந்து வைத்திருக்கிறாயே, மகிழ்ச்சி. அப்படியானால் நாகசேனன் யார்? இந்த கைகள் நாகசேனனா? இல்லை. கால்கள் நாகசேனனா? இல்லை. முகம் நாகசேனனா? இல்லை. எந்த ஒரு உறுப்பாவது நாகசேனனா? இல்லை. எல்லா உறுப்புகளின் தொகுப்பாக இருக்கிற பொழுது நாகசேனன் என்று எனக்கு நானே என்னை அடையாளப்படுத்திக் கொண்டேனே தவிர இவை எதுவுமே நாகசேனன் இல்லை. இந்து சமயத்தின் தத்துவ தரிசனங்களில் முக்கியமானது மகா வாக்கியங்களில் ஒன்றது 5வது வாக்கியம். 4 வாக்கியங்கள் தான் மகா வாக்கியங்கள் என்று சொல்லுவார்கள். 5வது வாக்கியம் நேத்தி நேத்தி நேத்தி. நேத்தி 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 என்றால் என்ன? இறைவனை இப்படித்தான் இருப்பான் என்று நீங்கள் சுட்டிக்காட்டிவிட்டால் இறைவன் இல்லவே இல்லை. உங்களுடைய ஆற்றலுக்கு இறைவனை கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்த முடியும் என்றால் அவன் ஆற்றல் அற்றவன் என்று பொருள். அவன் ஆண்டவனே இல்லை. சரி, யார் ஆண்டவன்? இது ஆண்டவனா? நேத்தி இல்லை. இது ஆண்டவனா? நேத்தி இல்லை. அது ஆண்டவனா? நேத்தி இல்லை. இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் என்றுரைக்க முடியாதே. மணிவாசகர் சொல்லவில்லையா? அப்படி என்றால் கொஞ்சம் யோசியுங்கள். இப்பொழுது நான் வேறு, என் உடம்பு வேறு. இப்பொழுது உங்களை கேட்கிறேன், என் உடம்புக்கு காய்ச்சலாக இருக்கிறது, என் உடம்பு வலிக்கிறது. நன்றாக கவனியுங்கள், என்னுடைய உடம்பு வலிக்கிறது,
உடம்புதான் நீ என்றால் வலியில் துடிப்பவன் நான் என்றல்லவா சொல்ல வேண்டும்? ஏன் என் உடம்பு என்று சொல்கிறாய்? உடம்பு வலிக்கிறது, கால் உடைந்து விட்டது. அப்படி என்றால் என்ன பொருள்? நான் வேறு, உடம்பு வேறு. இந்த நானினுடைய உடைமை பொருள் தான் உடம்பு. இந்த நானினுடைய உடைமை பொருள் தான் மனம். நண்பர்களே, யோசியுங்கள். என் உடைமை பொருளை நான் வேண்டுமென்றால் வைத்துக் கொள்ளலாம், வேண்டாம் என்றால் தூக்கி எறியலாம் அல்லவா? அதுபோன்றுதான் இந்த உடலையும் வேண்டாம் என்றால் தூக்கி எறிந்து விடலாம், இந்த மனதையும் வேண்டாம் என்றால் தூக்கி எறிந்து விடலாம். ஆனால் மனதை தூக்கி எறிவது என்பது அவ்வளவு எளிதானதல்ல. மீண்டும் விவேகானந்தரிடம் வருகிறேன். மனம் குறித்து அவ்வளவு அழகாக சொல்வார். விவேகானந்தர் சொல்கிறார், மனம் ஒரு குரங்கு. நிறைய பேர் சொல்லி இருக்கிறார்கள், ஆனால் விவேகானந்தர் சொன்னதுதான் அழகு. மனம் ஒரு குரங்கு. குரங்கு எப்பொழுதும் ஓரிடத்தில் நிலைத்து நிற்காது. அது சஞ்சலமுடையது, சஞ்சரிக்கும் தன்மை கொண்டது. எந்த குரங்கும் 10 நிமிடம் ஒரே இடத்தில் அமர்ந்து நீங்கள் பார்க்கவே முடியாது. மனதும் ஒரு இடத்தில் நிலைத்து நிற்க முடியுமா என்ன? மனம் ஒரு குரங்கு, அது சஞ்சலமுடையது. அந்த குரங்கு கள்ளை குடித்து விட்டால் அதனுடைய ஆட்டம் இன்னும் அதிகமாகும். சரி, கள்ளை குடித்த அந்த குரங்கை தேள் கடித்து விட்டால் அதனுடைய ஆட்டம் இன்னும் கூடுதலாகும். சரி, தேள் கடித்த குரங்கை பேயும் பிடித்து விட்டால் அந்த குரங்கு என்ன நிலையில் இருக்குமோ அதுதானடா ஒவ்வொரு மனிதனின் மனதும் என்று சொன்னார் விவேகானந்தர். எனவே இந்த மனதை அவ்வளவு எளிதாக நீங்கள் அடக்கிவிட முடியாது. அது உண்மைதான். பட்டினத்தாரை பாருங்கள், எல்லாவற்றையும் நினைத்த கணத்திலேயே துச்சம் என தூக்கி எறிந்தார். ஆனால் அவர் சொல்கிறாரே, அங்காடி நாய் போல் அலையும் சிறுமனமே. இந்த வரியை நான் ரொம்ப யோசித்திருக்கிறேன். அங்காடி நாய் போல் அலையும் சிறுமனமே. என் வீட்டு நாயை போல் என்று ஏன் சொல்லவில்லை? தெரு நாயை போல் என்று ஏன் சொல்லவில்லை? அங்காடி நாய் போல் அலையும் சிறுமனமே. கடைத்தெரு நாய். ஏன் தெரியுமா? நீங்கள் கடைத்தெருவில் சென்று பாருங்கள். அப்சர்வேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எவற்றையுமே உற்று பார்க்க வேண்டும். இந்த கடைத்தெருவிலே இருக்கிற நாய் ஒரு பொருளை ஒரு கடையின் கீழே பார்க்கும், தரையில் விழுந்து கிடப்பதை. அதை எடுப்பதற்கு இங்கிருந்து ஓடும். அதை உண்பதற்கு வாய் வைக்கிற பொழுதே சுற்றி அங்கும் இங்கும் பார்க்கும். உடனே அங்கே ஒரு பொருள் தென்படும். இதை விட்டு அங்கே ஓடும். அதையாவது உண்ணுமா என்றால் அதை உண்பதற்கு தொடங்கு நிலையிலேயே இன்னொரு பக்கம் பார்வையை சுழல விடும். அங்கே ஒரு பொருள் அதை ஈர்க்கும். இதை விட்டு அங்கே ஓடும். மாறி மாறி ஓடிக்கொண்டே இருக்கும் அங்காடி நாய்தானடா மனம். இப்பொழுது நீங்கள் யோசியுங்களேன். மனம் ஒன்றை நாடும். மனம் ஒன்றை நாடும். நாடியதை எப்படியாவது அடைய வேண்டும் என்று முயலும். முயன்று ஒரு நாள் அடையும். அடைந்ததை அனுபவிக்கும். அனுபவித்தது கால நடையில் கசக்கும். கசந்த பின் அதை துறக்கும். ஒன்றை நாடியது, நாடியதை அடைந்தது, அடைந்ததை துய்த்தது, துய்த்தது கசந்தது, அத்தோடு விட்டதா என்றால் மனம் இன்னொன்றை நாடும். ஒன்றை துறக்கிற பொழுதே இன்னொன்றை மனம் நாடும். அதுதான் அங்காடி நாய். இந்த அங்காடி நாய் போல் இருக்கக்கூடிய மனதை எப்படி நாம் வசப்படுத்துவது? மனம் வசமானால் தான் வாழ்க்கை வசமாகும். எப்படி வசப்படுத்துவது? பகவத்கீதையை பாருங்கள். அர்ஜுனன் தொடக்கத்திலேயே கிருஷ்ணனிடம் சொல்கிறான், கிருஷ்ணா, நீ நினைப்பது போல் இந்த மனம் அவ்வளவு சாதாரணமானதல்ல. இந்த மனம் சஞ்சலமுடையது. இதை கட்டுப்படுத்தும் ஆற்றல் யாருக்கும் கிடையாது.
அதனால்தான் இந்த மனதோடு நான் போராடுகிறேன் என்று பகவத்கீதையில் சொல்வார். அப்பொழுது கிருஷ்ணன் சொல்வதுதான் முக்கியம். இவற்றெல்லாம் படிக்க வேண்டும் நண்பர்களே. கிருஷ்ணன் சொல்வதுதான் முக்கியம். இந்த கிருஷ்ணனும் அதை படித்து விட்டு தான் சொல்லிக் கொண்டிருப்பார் நினைக்கிறேன். கிருஷ்ணன் சொல்கிறான், அர்ஜுனா, நீ சொன்னது போல் மனம் மிக மோசமானது, கட்டுக்கு அடங்காதது, காற்றை போல் பல திசைகளில் அது திரிந்து கொண்டிருப்பது. ஆனால் ஒன்று சொல்கிறேன் உனக்கு, இந்த மனதையும் தொடர்ந்த பயிற்சியின் மூலமும் வைராக்கியத்தின் மூலமும் கட்டுப்படுத்த முடியும். நண்பர்களே, இப்பொழுது நமக்கு ஒன்று தெளிவாகிறது. இந்த மனத்திலிருந்து பிறக்கக்கூடிய வார்த்தை, அந்த வார்த்தையின் வடிவமாக வந்து நிற்கக்கூடிய செயல், அந்த செயல் உருவாக்கக்கூடிய விளைவு, இதுதான் வாழ்வு என்று புரிகிறது. அப்படி என்றால் மனதிலே இருந்துதான் வள்ளுவனே தொடங்குகிறான், மனத்துக்கண் மாசிலனாதல் என்று. இந்த மனதை நாம் இப்பொழுது பார்க்கிற பொழுது என்னுடைய மனம் சரியாக இல்லை. நான் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை இரவு 10:30க்கு என்னுடைய அலைபேசியை அணைத்து விடுவேன், தொலைபேசியை துண்டித்து விடுவேன், ஒரு அறைக்குள்ளே போய் ஒடுங்கி விடுவேன். அந்த ஒரு அறைக்குள் இரவு 10:30 மணிக்கு திங்கட்கிழமை நான் ஒடுங்கினால் புதன்கிழமை காலை 8 மணிக்குத்தான் வெளியே வருவேன். என் மனைவியும் நானும் மட்டும்தான் வசிக்கிறோம். என் மனைவியிடம் கூட ஒரு வார்த்தையும் பேச மாட்டேன். கைத்தட்டினால் கூட சிந்தனை சிதறும், சக்தி விரயமாகும் என்பதனால் முதலிலே அவளுக்கு சொல்லி வைத்திருக்கிறேன். எனக்கு தேநீர் அருந்தும் நேரமா அவள் தேநீர் கொண்டு வந்து வைத்து விடுவாள், உணவருந்தும் நேரமா உணவை கொண்டு வந்து வைத்து விடுவாள். 30 மணி நேரம் எனக்குள்ளே செல்கிறேன். 3 கேள்விகளை உங்களை கேட்க சொன்னேனே, முதலில் அதற்கான தகுதியை நான் உருவாக்கி கொள்ள வேண்டாமா? எனக்குள்ளே அந்த 3 கேள்விகளை நான் வைக்கிறேன், உள்ளே செல்கிறேன். மன அழுக்கு நம்மையும் மீறி படிந்திருந்தால் அந்த அழுக்கை அகற்றுவதற்கு வாரத்தில் ஒரு நாள் முயன்று பார்க்கிறேன். 6 நாட்கள் என்னென்ன செய்தோம், யார் மனதை புண்படுத்தினோம், எந்த தவறுக்கு நாம் இரையாகி இருக்கிறோம், அவற்றை யோசிக்கிறேன். இவையெல்லாம் களையப்பட வேண்டும் என்று முடிவெடுக்கிறேன். அடுத்த வாரம் நோக்கி நான் திட்டமிடுகிறேன். நண்பர்களே, இந்த மனதுக்கு உள்ளே செல்ல வேண்டும். இந்த மனம், இப்பொழுது யோசியுங்கள். சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொல்கிறான், எல்லாவற்றுக்குமே மனம்தான் காரணம். அவன் சொல்கிறான், 40 ஆண்டுகள் இந்த மனம் குறித்து, உளம் குறித்து தொடர்ந்து ஆய்வுகளை நடத்தினேன். இதன் மூலம் நான் கண்டறிந்த உண்மை ஒன்றுதான். என்ன தெரியுமா? பிறப்பு தொட்டு இறப்பு வரையில் மகிழ்ச்சியோடு ஒருவனை இந்த மனம் இருக்கவே விடாது என்பதைத்தான் நான் கண்டெடுத்தேன். மனம் இருக்கிற வரையில் நீங்கள் மகிழ்ச்சி நிலையானதல்ல. நிலையான மகிழ்ச்சி வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உள்ளே செல்ல வேண்டும். இப்பொழுது ஞானிகள் சொல்லுவார்கள், தியானம் செய்வதற்கெல்லாம் ஒரு இடத்தில் தனியாக இருங்கள், கண்ணை மூடுங்கள், உள்ளுக்குள்ளே செல்லுங்கள். மூலாதாரத்திலிருந்து மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், அதற்கு மேலே விசுத்தி, அதற்கு மேலே ஆஞ்ஞை, அதற்கு மேலே சகஸ்ரம். இப்படி இந்த முதுகுத்தண்டினுடைய கீழ் முனையிலே இருந்து மூளை வரையில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய உயிர் சத்தை இந்த 7 சக்கரங்களிலும் ஏற்றி 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 சகஸ்ரத்துக்கு வந்து, சகஸ்ரத்திலே இருந்து விலகி, உங்களிலிருந்து நீங்கள் விலகி உங்களை பார்க்கும் அந்த இடத்திற்கு போனால் அதற்கு பெயர்தான் துரியாதீதம். அந்த துரியாதீதம் தான் மூளைக்குள்ளே 1000 தாமரை மலர்கள் அப்படியே மலர்வதை போன்ற ஒரு பேரின்ப பெருநிலையை தரும் என்று சொல்கிறார்கள். அதையெல்லாம் செய்வதற்கு நான் தயாராக இல்லை. நண்பர்களே, இந்த 7 சக்கரங்களிலும் என் உயிர் சத்தை ஏற்றி 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 1000 தாமரை மலர்களை என்னுடைய மண்டையில் கொண்டு வந்து மலரச் செய்வதற்கான வேலையில் நான் ஈடுபட விரும்பவில்லை.
அதற்கு மாறாக எனக்குள்ளே போகிறேன், இந்த இரு குகைக்குள்ளே போகிறேன், இந்த இரு குகைக்குள்ளே எது எது எங்கெங்கே இருக்கிறது என்று பார்க்கிறேன். வடமொழியில் தபஸ் என்றான், தமிழிலே தவம் என்றான். தவம் என்றால் என்ன? தவம் என்றால் எரித்தல். எரித்தல் உனக்குள்ளே நடக்க வேண்டும். தவம் அப்படி என்றால் உனக்குள்ளே எரித்தல் நடக்க வேண்டும். எதை நீ எரிக்க வேண்டும்? உனக்குள் இருக்கிற குப்பைகளை, அழுக்குகளை அனைத்தையும் நீ எரித்துவிட வேண்டும். சிவன் எங்கே விரும்பி நடனமாடுகிறான்? மயானத்தில். மயானத்தில் சிவ தரிசனம் தான் முக்கியம். ஏன் மயானத்தில் சிவதாண்டவம் நடக்கிறது? மயானம் தான் எரிக்கப்படும் இடம். அந்த சிவதாண்டவத்தை நீ சந்திக்க வேண்டுமா? உனக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்கை, குப்பையை, கேவலத்தை, கீழ்மையை முழுக்க முழுக்க எரித்துவிடு. எரித்தால் வெளியே இருக்கிற சிவ நடனம் உனக்குள் நடக்குமடா நண்பனே, உனக்குள் நடக்கும். அதுதானே தத்துவமசி. தத்துவம் அசி. நீ அதுவாக இருக்கிறாய். நீ எதுவாக இருக்கிறாய்? நான் தான் கடவுளாக இருக்கிறேன். பாரதி சொல்லவில்லை தத்துவமசி, 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 கடவுள் நீயே, கடவுள் நீயே, கடவுள் நீயே என்று. கடவுள் வேறு, நான் வேறு அல்ல. நான் எப்பொழுதும் சொல்லுவேன், இறைவனுடைய படைப்பில் 3 நிலைகள் உண்டு. ஒன்று விலங்கு, இன்னொன்று மனிதன், அடுத்து இறைவன். நம்மை சுதந்திரமாகவும் சுயேட்சையாகவும் செயற்படுவதற்குத்தான் ஆண்டவன் அனுப்பி வைத்திருக்கிறான். இன்று உலகத்தில் 700 கோடி மக்கள் இருக்கிறோம் என்றால் 700 கோடி மக்களின் மண்டையை பிளந்து விதி எழுதுவதுதான் ஆண்டவனின் வேலையா? நிச்சயமாக இல்லை. என் விதியை நான் எழுதுகிறேன். அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நண்பர்களே, எனக்குள்ளே நான் செல்வதனால் என்னென்ன கிடைக்கும்? இதைத்தான் நான் திரும்ப திரும்ப உங்களிடம் சேர்ப்பதற்கு முயல்கிறேன். நம் மூதாதையர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அல்லவா, அந்த இறை விலங்கு, மனிதன், இறைமை, நடுவில் நிற்பதுதான் புத்த மதம் சொல்லுகிற கோல்டன் மீன், நடுப்பாதை. நடுவு நின்றார்க்கு துயரமில்லை என்கிறான் திருமூலன். நடுவு நிற்பதுதான் வாழ்வு. எந்த சுகமும் எனக்கு வேண்டாம் என்று துறவியாவது வாழ்வல்ல. உலகத்தில் எத்தனை சுகங்கள் இருக்கின்றன என்று தேடி 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 அவற்றின் பின்னாலே ஓடுவதும் வாழ்வல்ல. இரண்டுக்கும் இடையே நடுவில் நிற்பதுதானடா வாழ்வு. உணவு இல்லாமற் போனால் செத்து விடுவாய். உணவை எல்லை மீறி உண்டாலும் செத்து விடுவாய். காமம், நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், உணவு, உழைப்பு, காமம், உறக்கம், இவை அனைத்துமே முழுவதுமாக புறக்கணிக்கப்படவும் கூடாது, முழுவதுமாக அவற்றில் மூழ்கிவிடவும் கூடாது. நடுவு நிலையிலே அவற்றை அனுபவிக்கிற வரை உன் வாழ்வில் துயரங்களும் சிக்கல்களும் வந்து சேராது. நடுவு நிலையில் நிற்பது. இப்பொழுது நம்முடைய மனதிற்குள்ளே நான் உங்களை அழைக்கிறேன். சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொல்கிறான், 3 அடுக்குகளாக இருக்கிறது மனம். 3 அடுக்குகள் என்ன தெரியுமா? ஒன்று நனவு மனம், இன்னொன்று நனவு அடங்கு மனம், மூன்றாவது நனவிலி மனம். ஃப்ராய்டை கொஞ்சம் படியுங்கள். நனவு மனம், நனவு அடங்கும் மனம், நனவு இலி மனம், நனவிலி மனம், நனவற்ற மனம். இந்த 3 அடுக்குகளில் மேலடுக்கில் இருப்பது நனவு மனம், இடையடுக்கில் இருப்பது நனவடங்கு மனம், கீழே இருப்பதுதான் நனவிலி மனம். இப்பொழுது உங்களுக்கு புரிகிறார் போல் சொல்கிறேன். அவன் இன்னொன்றும் சொல்கிறான். இட், ஈகோ, சூப்பர் ஈகோ என்று வகுப்பானவன். ஆனால் இவை எல்லாவற்றையும் சொல்வதென்றால் அதை முதலில் கேட்பதற்கே உங்களுக்கு சிரமமாக இருக்கும். ஆனால் உங்களிடம் சொல்லாமல் நான் வெளியே தெருவிலா போய் சொல்ல முடியும்.
நிறைய நல்ல சரக்குகளை நெஞ்சம் நிறைய வைத்திருக்கிறேன். நான் கூவி கூவி பார்க்கிறேன், என் கடை பக்கம் திரும்புவதற்கே ஆட்கள். இந்த 3 அடுக்கு யோசியுங்கள். மேலே இருக்கிற அடுக்கு நனவு மனம். நனவு மனம் என்ன செய்யும்? எவையெல்லாம் மகிழ்ச்சி தருமோ, நீங்கள் திரும்ப 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 மலரும் நினைவுகள். நான் கல்லூரியில் படித்த பொழுது எப்படி இருந்தேன், நான் 30 வயதில் முதல் முறையாக என் மனைவியின் கரம் பிடித்த பொழுது எப்படி இருந்தேன், 2 குழந்தைகளை பெற்றெடுத்த பொழுது என் மனம் எப்படி இருந்தது, நல்ல நண்பர்களை நான் நேசத்தோடு அவர்களிடம் பழகிய காலங்கள் எவ்வளவு உன்னதமானவை என்று நினைக்க நினைக்க மகிழ்ச்சியை தரக்கூடிய, மகிழ்ச்சி தருகிற சமூகம் எவற்றையெல்லாம் விதித்திருக்கிறதோ அந்த விதிக்கு உட்பட்டு நடக்கிற அவை மற்றும் மேல் அடுக்கிலே இருக்கும். அதுதான் நனவு மனம். ஆனால் எல்லா மனிதர்களும் இந்த நனவு மனதோடு மட்டும் நடப்பதில்லை. அப்படி நடந்தால் பிரச்சனையே இல்லை. கீழே இருக்கிறதே நனவிலி மனம். அது என்ன தெரியுமா? எவையெல்லாம் என்னுடைய ஆசைகளோ, என்னுடைய ஆசைகள், என்னுடைய ஏக்கங்கள், என்னுடைய எதிர்பார்ப்புகள், இவற்றை வெளியே சொன்னால் கூட மற்றவர்கள் நம்மை கீழாக நினைத்து விடுவார்களே. இவற்றை வெளியே சொன்னால் சட்டம் நமக்கு எதிராக வருமே. இவற்றை நாம் வெளிப்படுத்தினால் காலம் காலமாக இந்த மண் வளர்த்தெடுத்த மரபார்ந்த பண்பாட்டு விழுமியங்களுக்கு மாறாக இவன் நடக்கிறான் என்று நம்மை முடக்கிவிட நினைக்குமே. எவற்றை வெளியே சொன்னால் என்னுடைய பெயர் கெடுமோ, என்னை மற்றவர்கள் தவறாக நினைப்பார்களோ, அவற்றையெல்லாம் போட்டு உள்ளே வைத்து அடக்கு அடக்கு என்று அடக்கி ஒடுக்கி வைத்திருக்கிறேனே, அந்த மனம்தான் நனவிலி மனம். இந்த நனவு மனம் என்பது சமூக விதிகளுக்கு உட்பட்டு மகிழ்ச்சியை தேடும் மனம். நனவிலி மனம் என்பது சமூகத்திற்கு சவால் விட்டு அத்தனை மரபுகளையும் உடைத்தெறிந்து விட்டு தன்னிச்சையாய் வாழ துடிக்கும் மனம். அதை அவன் ஃப்ராய்டு சொல்கிறான், இது பாலுணர்ச்சி, பான்செக்சுவலிசம் என்றே சொல்லுவார்கள் ஃப்ராய்டின் ஆய்வை. பால் உணர்ச்சி சார்ந்த பல்வேறு வக்கரங்கள் இந்த கடை மனதிலே குடியிருக்கும். இப்பொழுது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் என்ன நடக்கிறது தெரியுமா? அவன் என்ன நினைக்கிறான்? ஐயோ, பண்பாடு, இந்த மண்ணுக்கென்றே ஒரு பண்பாடு இருக்கிறது, சட்டம் இருக்கிறது, சமூகம் இருக்கிறது. உள்ளம், உடல், சமூகம் மூன்றின் கூட்டு இணைப்பு தான் ஒரு மனிதன். எனவே இந்த மூன்றும் இணக்கமாக ஹார்மோனியஸாக இருக்க வேண்டும் என்றால் நாம் இந்த சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நடக்க வேண்டும் என்று நாம் நினைந்து வாழுகிறோமே, அது ஒன்று. உள்ளுக்குள்ளேயே வைத்திருக்கிறோமே ஆசைகள், அந்த ஆசைகள் நிறைவேறுவதற்கு நாம் வாய்ப்பே தராமல் அவற்றை அடக்க அடக்க மூர்க்கம் ஏற்படும். அடிமனதிலேதான் மூர்க்கம் ஏற்படும், அக்ரஷன். அந்த மூர்க்கம் என்பது ஒரு இறுக்கத்தை உருவாக்கும். அந்த மூர்க்கத்தை, அந்த இறுக்கத்தை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் அது கீழே இருந்து நண்பர்களே பால் உணர்ச்சியை வெளிப்படுத்த பார்க்கிறது. மேல் மனம் பண்பாட்டுணர்ச்சியை வெளிப்படுத்த முயல்கிறது. வாழ்க்கை முழுவதும் மனித மனதுக்குள்ளே பண்பாட்டுணர்ச்சிக்கும் பால் உணர்ச்சிக்கும் இடையே தொடர்ந்து போராட்டம் நடக்கிறது. அதனால் எந்த மனிதனும் ஒருமை உள்ளவன் இல்லை. ஸ்பிளிட் பர்சனாலிட்டி என்று சொல்லுவார்களே, இந்த நிலையில் இருமை உள்ளவனாகத்தான் இருக்கிறான். இந்த பண்பாட்டுணர்ச்சிக்கும் பாலுணர்ச்சிக்கும் இடையே நடக்கக்கூடிய போராட்டத்தை நீங்கள் வெல்வது எப்படி? மேலை நாட்டு நாகரிகம் என்பது முழுக்க முழுக்க பணம் சார்ந்தது. இந்த மண்ணின் நாகரிகம் என்பது 100க்கு 100 விழுக்காடு பண்பாடு சார்ந்தது. எனவே இந்த பண்பாட்டு உணர்ச்சியை பெருக்க வேண்டும். பால் உணர்ச்சியை, மூர்க்கத்தை, இறுக்கத்தை களைவதற்கு முயல வேண்டும். அதுதான் வைராக்கியம் வேண்டும் என்கிறான் பகவான் கிருஷ்ணன். நமக்குள்ளே இருப்பது
இறைமையோடு கலக்க முடியாமல் தடுப்பது எது? ஆணவம், கன்மம், மாயை என்று பேசுகிறோமே, சித்தாந்தம் சொல்கிறதே. ஆணவம் என்பதற்கு வடமொழியில் வைத்திருக்கிற பெயர் என்ன தெரியுமா? சகஜ மலம். சகஜ மலம். 3 குற்றங்கள். மலம் என்றால் குற்றம். 3 குற்றங்களில் மிக மோசமான குற்றம் ஆணவம் தான். நான் என்பதே ஆணவத்தின் வெளிப்பாடுதான். அந்த உயிர் பிறக்கிற பொழுதே உடலில் உயிர் நுழைந்து உன்னை உருவாக்குகிற பொழுதே உடன் நிகழ்வாக தோன்றுவதுதான் ஆணவம். இரும்பில் பிறக்கிற துரு இரும்பையே அழிப்பது போன்று உன்னில் பிறக்கக்கூடிய ஆணவம் உன்னையே அழிக்க பார்க்கும். அது சகஜமலம். அது சகஜமலம் என்றால் இயல்பாயிருக்கும் மூலமலம். இந்த ஆணவம், அதை நாம் வளர்த்து கொண்டிருக்கிறோமே தவிர அதை வீழ்த்தவில்லை. உடைமைகள் சேர 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 நண்பர்களே உங்கள் ஆணவம் பெருகிக் கொண்டே இருக்கும். பெருகிக் கொண்டே இருக்கும். நீங்கள் எவற்றையெல்லாம் இன்பம் என்று கருதி தேடி தேடி கோடி கோடியாக நீங்கள் ஓடி ஓடி சம்பாதிக்கிறீர்களோ அவை அனைத்தும் உங்களுக்கும் இயற்கைக்கும் இடையே ஒரு திரையை போட்டு விடுகிறது. இயல்பாக நீங்கள் வாழ்வதில்லை. இயற்கையோடு நேசம் இல்லை உங்களுக்கு. இயற்கைக்கு முரணாக நீங்கள் தேடுகிற வசதியும் வாய்ப்புகளும் தான் இயற்கையின் சீற்றத்தை வெளிப்படுத்துகிறது. இயற்கையோடு ஒரு இணக்கமான வாழ்வை நம் மூதாதையர்கள் வாழ்ந்தார்கள், நாம் வாழவில்லை. இந்த ஆணவம் எப்படிப்பட்டது ஒன்று சொல்கிறேன். புத்தனிலிருந்தே ஒரு பேரரசன், அவனுடைய மனைவி, அவள் சதா சர்வ காலமும் வாய் திறந்தால் புத்தனை மட்டுமே போற்றி பேசிக் கொண்டிருப்பாள். ஆனால் அவளுடைய கழுத்தில் தாலி ஏற்றி, இங்கே தமிழ்நாட்டில் இருந்தால் அப்படி தாலி ஏற்றி என்று வைத்துக் கொள்ளுங்கள், பிற மண்ணில் இருந்தால் மோதிரம் போடுவது, அப்பொழுது எந்த வழக்கம் இல்லாமல் மனைவி என்று வைத்துக் கொள்ளுங்களேன். தன்னுடைய மனைவி எந்த நேரத்திலும் இந்த புத்தனை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறாளே என்று அவனுக்கு ஒரு எரிச்சல். ஒரு நாள் சற்றும் எதிர்பாராத வகையில் அவனுடைய தலைநகரத்திற்கே புத்தன் வந்துவிட்டான். புத்தன் ஓரிடத்தில் தங்கி இருக்கிறான் என்பதை இவள் அறிந்தாள். உடனே இவள் சொன்னாள், புத்தனை நீங்கள் சென்று பார்க்க வேண்டும் என்று நான் எத்தனையோ முறை வேண்டினேன். புத்தனே இப்பொழுது உங்கள் நகரத்திற்குள்ளே வந்திருக்கிறான். எனக்காக தயவு செய்து புத்தனை போய் பார்த்துவிட்டு பாருங்கள். சரி, உனக்காக நான் செல்கிறேன். எனக்கு புத்தன் மீது எந்த மரியாதையும் இல்லை. ஒரு அரசனாக வாய்த்து 1000 சுகங்களை அனுபவிக்க வேண்டியவன் அத்தனையையும் தூக்கி எறிந்துவிட்டு ஒரு பிச்சை பாத்திரத்தோடு உலவுகிறான் என்றால் அவனை நான் பைத்தியக்காரனாகத்தான் பார்க்கிறேன். ஆனாலும் என்னில் பாதி நீ, என் மனைவி, உன் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டியது என் கடன். அதற்காக நான் போய் பார்க்கிறேன் என்று சொல்லும் பொழுது சொன்னான், நீ புத்தனை பற்றி பெருமை பொங்க பேசிக்கொண்டே இருக்கிறாய். உன்னுடைய பார்வையில் புத்தன் பெருமைக்குரியவன். பெருமைக்குரியவனை உன் விருப்பத்தின்படி சென்று பார்க்க வேண்டும் என்றால் பெருமைக்குரிய பரிசைத்தான் நான் கொண்டு செல்ல வேண்டும். பெருமைக்குரிய பரிசு நம்முடைய ராஜதானியில் எது என்று நான் யோசிக்கிற பொழுது, பெருமைக்குரிய பரிசாக நான் விலை மதிப்பற்ற ஒரு பெரிய வைரத்தை வைத்திருக்கிறேன். இந்த வைரத்தை புத்தனிடம் கொண்டு போய் நான் உன் சார்பாக கொடுக்கிறேன் என்றான். உடனே அவள் சிரித்துக் கொண்டே சொன்னாள், புத்தனை நீ இன்னமும் புரிந்து கொள்ளவில்லை. இந்த வைரத்தை எல்லாம் அவன் ஏற்க மாட்டான். உடனே சரி, உனக்காக எளிமையாக போய் பார்க்க வேண்டும் என்கிறாயா? ஆமாம். சரி, என் வலக்கையில் வைரத்தையும் என் இடக்கையில் ஒரு தாமரை புஷ்பத்தையும் நான் எடுத்துக்கொண்டு போய் புத்தனை பார்க்கிறேன். சரி, போய் வா. நிச்சயம் வைரத்தை அவன் ஏற்க மாட்டான் என்று அவளுக்கு தெரியும். போனான். அரசன் என்கிற ஆணவம் ததும்ப ததும்பத்தான் அவன் அடியெடுத்து வைக்கிறான். புத்தன் சீடர்களுக்கு நடுவே அமர்ந்து ஞானம் போதிக்கிற நிலையில் இவன் வந்தான். வந்தவன் அரசனாயிற்றே. புத்தனை பார்த்தான். புத்த பிரானே வணக்கம் என்றான். புத்தன் பார்வையாலேயே புரிந்து கொண்டான், வந்து நிற்பது அரசன் அல்ல, ஆணவத்தின் மொத்த அடையாளத்தின் வடிவம் என்று.
வணக்கம். இவனும் வணக்கம் தெரிவித்தான். பெருமைக்குரியவனை பார்க்க வர வேண்டுமென்றால் பெருமைக்குரிய பரிசு பொருளைத்தான் தர வேண்டும். அதனால் இந்த வைரக்கல்லை விட பெருமைக்குரியது என்னுடைய மண்ணில் வேறு எதுவுமே என் ஆளுகையின் கீழ் இல்லை. அதனால் இதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றான். உடனே புத்தன் அவனை பார்த்து கீழே போடு என்றான். அவன் கொடுத்த குரலை கேட்டு அதிர்ந்து போனவன் வைரத்தை கீழே போட்டு விட்டான். நம் மனைவிதான் நம்மை விட சரியாக இவனை கணித்து வைத்திருக்கிறாள். சரி, இந்த மலரையாவது ஏற்கிறானா பார்ப்போம் என்று மலரை கொடுக்க நீட்டினான். புத்தன் முன்னிலும் அதிகமாக குரல் கொடுத்து கீழே போடு என்றான். அதையும் கீழே போட்டு விட்டான். ரெண்டையும் கீழே போட்ட பிறகு புத்தனை பார்க்கிறான். புத்தன் அதைவிட கடுமையான குரலில் சொல்கிறான், நான் சொல்வது உனக்கு புரியவில்லையா, கீழே போடு என்றான். இவன் பார்த்தான், இவன் முழு பித்தம் என்பது தெரிகிறது. ஏற்கனவே அரச போகங்களை துறந்து விட்டு ஆண்டிக்கோலத்தில் பிச்சை எடுக்கும் போதே நாம் நினைத்தோம், அது முழுவதும் சரி என்று இப்பொழுது புரிகிறது. கொண்டு வந்த இரண்டையும் கீழே போட்டு விட்டோம், இன்னமும் இவன் எதை கீழே போடு போடு என்கிறான், யோசிக்கிறான். உடனே பக்கத்திலே இருந்த சாரி புத்தன் வாய்விட்டு சிரித்தான். ஒரு அரசன், ஒரு துறவி அவனை பார்த்து சிரிப்பதை அவன் ஆணவம் அங்கீகரிக்குமா? உடனே கோபத்தோடு அந்த சாரி புத்தன் பக்கம் திரும்பி, எதற்காக நீ சிரிக்கிறாய்? ஒன்றுமில்லை, புத்தன் சொன்னான் கீழே போடு கீழே போடு என்று, நீ இன்னும் போடுவதாகவே தெரியவில்லையே என்றான். இப்பொழுது இவன் யோசிக்கிறான், ஐயோ, இது புத்தன் மட்டும் பித்தன் இல்லை, மொத்த பித்தர்களும் இங்கே ஒரு கூடாரத்தில் கூடியிருக்கிறார்கள் போல் இருக்கிறதே. உடனே சொன்னான், எதை கீழே போடுவது? கொண்டு வந்த இரண்டையும் போட்டு விட்டேனே, எதை கீழே போடுவது? நண்பனே, புத்தனை நீ அடைய வேண்டுமென்றால் உனக்குள் இருக்கிற ஆணவத்தை கீழே போடு. ஆணவம் இருக்கிற வரையில் ஆன்மீக பயணம் கிடையாது. நீங்கள் எவ்வளவு தூரம் முயன்றாலும் ஆன்மீகம் உங்களுக்குள் வாராது, வந்து வாய்க்காது. மகாத்மா காந்தி அழகாக சொல்வார், ஒரே நேரத்தில் ஒரு மனிதன் கடவுளோடும் காமத்தோடும் கைகோர்த்து நடக்க முடியாது என்பார். கடவுள் வேண்டுமென்றால் காமம் துற, காமம்தான் விருப்பம் என்றால் கடவுள் மற. ஒரு பக்கம் கடவுளையும் ஒரு பக்கம் காமத்தையும் கொண்டு செல்வது இயலாது என்பார் காந்தி. ஆணவம் இருக்கிற இடத்தில் ஆன்மீகத்திற்கு வழி கிடையாது. எனவே நண்பர்களே, முதலில் நம்முடைய ஆணவத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும். சொல்வதென்றால் ஏராளமாக சொல்லிக்கொண்டே போகலாம், மாத கணக்கில் சொல்லலாம், அவ்வளவு செய்திகள் இருக்கின்றன. ஆனால் ஒன்று உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, தயவு செய்து சொல்கிறேன், திருமூலன் திருமந்திரத்தில் சொல்லி இருக்கிற 2 வரி, திருக்குறளில் இருக்கும் ஒரு 1.25 அடி 7 சீர் ஒரு குறள், இவற்றை மட்டும் நீங்கள் புரிந்து கொண்டால் போதும். திருமூலன் என்ன சொல்கிறான்? ஒவ்வொரு தத்துவ மேதையும் 1000 பக்கங்களில் எழுதி எழுதி பேசி பேசி சொல்ல நினைத்த செய்தி அனைத்தையும் ஒரு பக்கம் வள்ளுவனும் ஒரு பக்கம் திருமூலனும் போகிற போக்கில் 2 வரியில் சொல்லிவிடுகிறார்கள். திருமூலன் என்ன சொல்கிறான் பாருங்கள், ஆசை பட பட ஆய்வரும் துன்பங்கள், ஆசை விட விட ஆனந்தம் ஆகுமே. 2 வரிதான். எவ்வளவு ஆசைகளை நீங்கள் கூட்டிக் கொண்டே போகிறீர்களோ அவ்வளவு துன்ப துயரங்களையும் நீங்கள் சேர்த்து கொண்டே போகிறீர்கள். யோசித்து பாருங்கள், உலகத்தில் எத்தனை உயிர்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன. எந்த உயிராவது தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் உங்களுக்கு உண்டா? சிங்கம் ஒரு நாள், சி என்ன வாழ்க்கை இது, ஒவ்வொரு முறையும் கானகத்தில் இந்த பசிக்கு இரையை தேடி தேடி சென்று ஏதோ ஒரு உயிரை அடித்து தின்று, சி இது ஒரு வாழ்வா, சலித்து விட்டது, அந்த மலை மீது ஏறி கீழே விழுந்து செத்து விடுவோம் என்று ஒரு சிங்கம் செத்ததாக தகவல் உண்டா? ஒரு பறவை தூக்கில் தொங்கியதாக ஒரு செய்தி உண்டா?
ஆறறிவு படைத்த மனிதர் இனம் மட்டும்தானே தற்கொலை செய்கிறது. நாம் தானே தற்கொலை செய்து கொள்கிறோம். நண்பர்களே, உலகத்தில் சிரிப்பதற்கும் சிந்திப்பதற்கும் 2 அரிய வரங்களை சீதனமாக ஆண்டவன் நமக்குத்தான் வழங்கினான். புலி சிரிக்குமா, கிளி சிரிக்குமா, மான் சிரிக்குமா, மயில் சிரிக்குமா, அல்லது இவையெல்லாம் சிந்திக்குமா? 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு குதிரை எப்படி ஓடியதோ, எப்படி புரண்டதோ, எப்படி எழுந்ததோ, எப்படி நடந்ததோ, அப்படித்தான் இன்றும் செய்கிறது. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தார் போல் மனிதன் இல்லையே. ஏன்? சிந்தனை இல்லாத இடத்தில் முன்னேற்றம் இல்லை. சிந்தனை இருக்கக்கூடிய இடத்திலேதான் வளர்ச்சி இருக்கிறது, வாழ்வு இருக்கிறது. அதனால்தான் அமெரிக்க அறிஞர் இங்கர்சால் சொன்னான், பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகளுக்கு நம்ப கற்றுக் கொடுப்பதை விட சிந்திக்க கற்றுக் கொடுங்கள். குழந்தை 1000 கேள்விகளை கேட்கும், அது அப்படித்தான் என்று சொல்லி நம்ப வைக்காதீர்கள். நம்ப கற்றுக் கொடுப்பதை விட சிந்திக்க கற்றுக் கொடுங்கள். நண்பர்களே, நம்பிக்கை வேறு, உண்மை வேறு. அதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். என் மனம் ஆசைப்படுவது, என் மனம் விருப்பப்படுவதை நான் நம்பிக்கையாக்கிக் கொள்கிறேன். இப்பொழுது நாளை வாக்கு சீட்டுகளை எல்லாம் எண்ண போகிறார்கள். யார் யாருக்கு எவ்வளவு வாக்குகள் என்று சொல்ல போகிறார்கள். என்னுடைய நம்பிக்கை என்பது என்ன? எப்படியும் படித்தறிந்த, பண்பாடுள்ள, நாகரிகம் சார்ந்த, நல்லவர்கள் நிறைந்த இந்த கோவையில் தமிழறிவு மணியனை கொஞ்சம் நெஞ்சிலே நிறுத்தி ஒரு 50,000 பேராவது வாக்குகளை போட்டு ஒரு புதிய மாற்றத்தை காட்டுவார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை. ஆனால் நாளை வாக்குகளை எண்ணுகிற பொழுது உண்மை எதுவென்று தெரியும். எனக்கே அது தெரியும். அப்படி என்றால் நம்பிக்கை வேறு, உண்மை வேறு. உண்மையும் நம்பிக்கையும் ஒரு மையப்புள்ளியில் இணைவது அபூர்வத்திலும் அபூர்வம். நம்ப கற்றுக் கொடுக்காதீர்கள், சிந்திக்க கற்றுக் கொடுங்கள். ஏன்? இங்கர்சால் படிப்படியாக ஏறி மேடைக்கு வருவது போல எவ்வளவு அழகாக சொல்கிறான் பாருங்கள். சிந்திக்க கற்றுக் கொடுங்கள். ஏன் தெரியுமா? சிந்தனை சந்தேகத்தை வளர்க்கும். சந்தேகம் இல்லை என்றால் அறிவியலே கிடையாது. விஞ்ஞானத்தினுடைய அடித்தளமே சந்தேகம் தானே. பூமி உருண்டையா தட்டையா என்ற சந்தேகத்தில் தானே அது உருண்டை என்று பிறகு தெரிந்தது. சிந்தனை சந்தேகத்தை வளர்க்கும். சந்தேகம் ஆராய்ச்சியை உருவாக்கும். ஆராய்ச்சி உண்மைகளை கண்டுபிடிக்கும். உண்மை அதுவரை உனக்குள்ளே மண்டி கிடந்த குருட்டு நம்பிக்கைகளை குழி தோண்டி புதைக்கும் என்றான் இங்கர்சால். எனவே நாம் சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திக்கிற நாம் ஒன்றை பற்றி சிந்திக்கிறோமா? அதோடு நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒன்றை பற்றி. நண்பர்களே, நான் 100 ரூபாய் வைத்திருக்கிறேன் என்று ஒரு பேச்சுக்கு வைத்துக் கொள்ளுங்களேன். இந்த 100 ரூபாய் எனக்கு போதும் என்று நினைத்தால் நான் தான் அம்பானி. அம்பானி 50,000 கோடிக்கு மேல் இருந்தாலும் இன்னும் ஒரு 50 லட்சம் கோடி சம்பாதிக்க வேண்டும் என்று துடித்து தவித்து ஓடிக்கொண்டே இருந்தால் அவன்தான் பரதேசி. தேவை உள்ளவரை, ஆசை உள்ளவரை அவன் ஏழை. இந்த மண் சொல்லிக் கொடுக்கிற முக்கிய பாடம் அதுதான். ஆசையும் தேவையும் இடைவெளி பெருகிக் கொண்டே போனால் அந்த இடங்களில் சிக்கல்கள் சேர்ந்து கொண்டே இருக்கும். எனவே நீங்கள் இப்பொழுது நான் சம்பாதிக்கவே கூடாது என்று சொல்லவில்லை. இப்பொழுது நீங்கள் அத்தனை பேரும் பட்டினத்தாராக கோமனம் கட்டி கொண்டு வெளியே போக வேண்டும் என்று சொல்லவில்லை. பாரதியே சொல்கிறானே, பரளிசு நெல்லையப்பருக்கு அவன் எழுதிய கடிதம் அது கடிதமா? அது என்ன? அவன் மை தொட்டு எழுதிய கடிதமா? அவன் ரத்தம் தொட்டு எழுதிய கடிதம் அது. அந்த கடிதத்தில் கடைசியில் அவன் முடிப்பான், எப்பாடுபட்டேனும் பொருளை தேடு, எப்பாடுபட்டேனும் பொருளை தேடு, செய்க பொருளை என்று வள்ளுவனே சொல்கிறானே. பொருளை தேட வேண்டும். ஆசையே இல்லாமல் இருக்கிறேன் நான் என்று சொல்லாதீர்கள், ஆசைப்படுங்கள். ஆனால் அதற்காக யாரோ ஒருவர் சொல்வது போல அனைத்துக்கும் ஆசைப்படாதீர்கள். அனைத்துக்கும் ஆசைப்பட்டால்
மொத்தமாக முடிந்து விடுவீர்கள். ஆசைப்படுங்கள். ஏன் தெரியுமா? ஆசை என்ற ஒன்று இருந்தால்தான் முயற்சி என்ற ஒன்று இருக்கும். முயற்சி என்ற ஒன்று இருந்தால்தான் உழைப்பு என்ற ஒன்று இருக்கும். உழைப்பு என்ற ஒன்று இருந்தால்தான் வளர்ச்சி என்ற ஒன்று இருக்கும். வளர்ச்சி என்ற ஒன்று இருந்தால்தான் மாற்றம் என்ற ஒன்று இருக்கும். மாற்றம் என்ற ஒன்று இருந்தால்தான் இயக்கம் என்பதும் இருக்கும். எனவே பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஆசைப்பட வேண்டும். ஆசைகளை சீரமைத்துக் கொள்ளுங்கள். வேதாத்திரி மகரிஷி சொன்னது போல ஆசைகளை சீரமைத்துக் கொள்ள வேண்டும். தேவைகளை கூட்டிக் கொண்டே போகலாகாது. நிறைவாக சொல்கிறேன், வாழ்க்கை, ஓஷோ சொல்லுவார், லைஃப் இஸ் a festival, you celebrate it. லைஃப் இஸ் a festival. அழாதே, ஒப்பாரி வைக்காதே. ஒவ்வொருவனுக்குள்ளேயும் இறைவன் சில ஆசீர்வாதங்களை வைத்துத்தான் அனுப்பி இருக்கிறான். அவன் கொடுத்த வரங்களின் பக்கம் திரும்பி பார்க்காமல் சாபங்களின் பக்கமே நீங்கள் பார்த்து பார்த்து ஏன் அழுகிறீர்கள்? லைஃப் இஸ் a festival. அது ஒரு கொண்டாட்டம். செலிப்ரேட் இட். ஓஷோ சொல்கிறான். நிறைவாக நான் ஒரு செய்தியை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நண்பர்களே, சமணம் ரொம்ப இறுக்கமானது, ஜென் ரொம்ப இயல்பானது, சூஃபிசம் வாழ்வை அப்படியே எதிர்கொள்வது. சூஃபிசம் பற்றியெல்லாம் நிறைய நாம் படிக்க வேண்டும். சமணர்கள் இறுக்கமானவர்கள். காரணம், துன்பங்களை மட்டுமே நினைப்பவர்கள். பிறப்பு துக்கமானது, வாழ்வு துக்கமானது, இறப்பு துக்கமானது, உடைமைகள் துக்கமானது, எல்லாமே துக்கம். துக்கமாக இருக்கிற பொழுது கொஞ்சம் யோசித்து பாருங்கள், சிரிப்பு வருமா? அவன் இறுக்கமாகத்தான் இருப்பான். இயேசுநாதர் சிரித்த முகத்தோடு இருந்ததாக பைபிளில் நீங்கள் பார்க்க முடியாது. காரணம், மண்ணில் உள்ள மனிதர்களின் பாவங்களை சுமப்பதற்காக விண்ணில் இருந்து வந்தவர், பாடுகளை சுமக்க வந்தவர். அவர் சிரித்து பார்க்க முடியாது. ஆனால் சிரிப்பே வாழ்வாய், சிரிப்பே வடிவமாய், மலர்ச்சியே வாழ்க்கையாய் இருக்கிற ஒருவனை நீங்கள் அவதாரங்களில் பார்க்க வேண்டும் என்றால் கிருஷ்ணனை விட்டால் வேறு எவனும் கிடையாது. கிருஷ்ணன் சிரித்துக் கொண்டே இருப்பான். எந்த சூழலிலும் அவன் துயரப்பட்டதாக வர நீங்கள் கிருஷ்ணனில் பாகவதம் படியுங்கள், நீங்கள் மகாபாரதம் படியுங்கள். கிருஷ்ணன் ஒரு இடத்தில் உட்கார்ந்து ஓ என்று அழுததாக பார்க்கவே முடியாது. சூஃபிகள் அப்படித்தான், வாழ்வை அப்படியே எதிர்கொள்பவர்கள். ஜென்கள் இயல்பானவர்கள், சமணர்கள் இறுக்கமானவர்கள். சமணர்களுக்கு சொர்க்கத்தில் நம்பிக்கை கிடையாது, மறுபிறப்பில் நம்பிக்கை கிடையாது. ஜென்னுக்கும் சொர்க்கத்தில் நம்பிக்கை கிடையாது. ஜென் என்பது என்ன? புத்த மதத்தின் இன்னொரு வடிவம் தானே. சொர்க்கத்தில் நம்பிக்கை கிடையாது. சூஃபிகளுக்கும் மறுபிறவி என்றோ சொர்க்கம் என்றோ நம்பிக்கை கிடையாது. ஆனால் நாம் தான் நம்பிக்கை இல்லாதவர்களை கூட நாம் நம்புகிற இடத்தில் கொண்டு போய் வைத்து விடுவோமே. புத்தன் கடவுளை பற்றியே பேசாதவன், விக்கிரக வழிபாட்டை எதிர்த்தவன், அவனை பெரிய பெரிய சிலையாக வைத்திருக்கிறோம் அல்லவா? நாம் அண்ணா சமாதியிலேயே போய் தேங்காய் உடைப்பவர்கள் ஆயிட்டேனா? நாம் யாரை விட்டு வைத்திருக்கிறோம்? அதனால் இந்த கதையே 3 பேரும் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள். பொழுது கதை முக்கியம் அல்ல, கருத்துதான் முக்கியம். பாரதி சொல்லவில்லை, நன்று புராணங்கள் செய்தார், அதில் நல்ல கவிதை பல பல தந்தார், அவை அனைத்தும் கட்டுக்கதைகள் என்பதை அவன் தெளிவா சொல்றான். கட்டுக்கதைகள் தாம் அவை, ஆனாலும் புவிதனில் வாழ்நெறி காட்டும். ஒவ்வொரு புராணமும் ஒவ்வொரு இதிகாசமும் கட்டுக்கதை தானடா. ஆனால் அதற்குள்ளே உனக்கான வாழ் நெறியை காட்டுவதற்கான செய்தி இருக்கிறது. சாரத்தை எடுத்துக்கொள். இங்கே 3 பேரும் சொர்க்கம் சென்றார்கள். ஒரு கற்பனை. 3 நாற்காலிகள், இப்பொழுது 3 பேர் அமர்ந்திருப்பதை போல கிருஷ்ணன் இருக்கிறார். அவர் சூஃபி என்று வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய சுப்பிரமணி இருக்கிறார், அவர் நடுவிலே தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஜென் என்பது நடுவு நிலை தான். அவர் இயல்பாய் இருக்கிறார்.
இப்பொழுது சமணராக இருக்கிறார். ஐயா மன்னிக்க வேண்டும், அவர் ரொம்ப இறுக்கமாக இருக்கிறார். 3 பேரும் சொர்க்கத்தில் 3 நாற்காலி போட்டு உட்கார வைத்தாயிற்று. இந்த சமணர் பேசவே மாட்டேன் என்கிறார். காரணம், ஓசை என்பதே இடர்பாடுகளை தரக்கூடியது என்று நினைப்பவருக்கு. வார்த்தையாடினால் ஓசை வருமே, எனவே ஓசையை அவர் விரும்புவதில்லை. அவர் விரும்புவதெல்லாம் ஆழ்ந்த அமைதி, அமைதி, அமைதி. அப்படி அவர் அமைதியாக இறுக்கமாக இருக்கிறார். அவருக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஜென், அவரும் மௌனமாகத்தான் இருக்கிறார். ஜென்னின் மொழியே மௌனம்தான். ஆனால் என்ன வேறுபாடு என்றால், ஜென்னிடம் நீங்கள் எதையாவது கேட்டால் அவர் பதில் சொல்வார். சமணர் வாய் திறப்பதாக இல்லை, ஆனால் ஜென் தானாக பேச மாட்டார், கேட்டால் வாய் திறப்பார். அடுத்து சூஃபி. சூஃபியை பொறுத்தவரையில் அவர் பேச தயார், அதற்காக எதையும் வலிந்து எவனிடமும் திணிக்க மாட்டார். நான் சொல்கிறேன் நீ கேட்டுக்கொள் என்று சொல்ல மாட்டார். இந்த 3 பேரும் இப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு தேவதை வருகிறாள். இதுதான் வாழ்க்கை. தேவதை வருகிறாள். ஒரு தங்க தாம்பாளத்தில், ஒரு அழகான தங்க கோப்பையில் ஒரு ரசத்தை அவள் நிரப்பி கொண்டு வருகிறாள். கொண்டு வந்து 3 பேருக்கு முன்னாலும் வைத்து கீழே வைக்கிறாள். அது ரொம்ப அற்புதமான விஷயம். அது நான் இப்பொழுது கொண்டு வந்திருப்பது வாழ்க்கையின் ஜீவரசம். வாழ்க்கையின் ஜீவரசத்தை நான் இப்பொழுது உங்களிடம் கொண்டு வந்திருக்கிறேன், பருகுங்கள் என்றார். உடனே சமணர் பார்த்தார். அவருக்கு எதுவுமே துன்பம் தானே, அதை அவர் குடிக்க தயாராக இல்லை. எல்லாவற்றிலிருந்தும் விட்டு விலகுவது தானே வாழ்வு, அவர் நினைக்கிற வாழ்வு. எல்லாவற்றையும் விட்டு விலகி நிர்வாண பரிவாணத்தை அடைய வேண்டும். பரிபூரண நிர்வாணம் அடைய வேண்டும் என்றால் ஆசைகளற்று இருக்க வேண்டும். எதன் மீதும் ஆசை கொள்ளக்கூடாது. அது ஜீவரசமாக இருக்கட்டும், வேறு எந்த ரசமாக இருக்கட்டும். அவர் அதை தொடுவதாகவே இல்லை. அவர் முற்றாக மறுதளித்து விட்டார். பிறகு நடுவே இருக்கிற ஜென்னை பார்த்து, நீங்களாவது என்று தேவதை கோப்பையை நீட்டினாள். அவர் பார்த்தார், நாம் நடுப்பாதையில் தானே நடக்க வேண்டும். சமணரை போல சுவைக்காமலேயே அது தீயது, அது உடம்புக்கு ஊறு விளைவிக்கக்கூடியது என்று எப்படி ஒரு முடிவுக்கு வரலாம்? ஒன்றை அனுபவிக்காமலேயே நாம் அது குறித்து பேசலாமா? அதனால் குடித்து பார்ப்போம். நாம் ஜென் ஆயிற்றே, என்ன செய்ய வேண்டும்? முழுவதும் குடித்து விடக்கூடாது, குடிக்காமலும் இருந்து விடக்கூடாது. கொஞ்சம் குடிப்போம், நம்முடைய நடுவுநிலையை நாம் அதன் மூலம் வெளிப்படுத்துவோம் என்று அவர் எடுத்து ஒரு துளி வாயில் அப்படி ஊற்றி திரும்ப வைத்து விட்டார். வைத்துவிட்டு சொன்னார், என்ன கசப்பு, என்ன கசப்பு. சமணர் சரிதான், அவர் முதலிலேயே தெரிந்து கொண்டார், அதனால் அவர் அதை தொடவில்லை. ஆனாலும் சமணர் செய்தது சரியில்லை. ஒன்றை அனுபவிக்காமலே ஒரு முடிவுக்கு வருவது தவறு. அவர் இதை தொடாமலேயே இது துன்பம் தரக்கூடியது என்று தள்ளி வைத்து விட்டது தவறு. நான் நடுப்பாதையில் நடப்பவன், அதனால் கொஞ்சம் சுவைத்து பார்த்து தெரிந்து கொண்டேன், இது கசப்பானது, இதுவா ஜீவரசம், குடித்ததே போதும் என்று விட்டுவிட்டார். இப்பொழுது சூஃபியிடம் கொண்டு போய், ஐயா நீங்கள் என்று அந்த தேவதை அந்த பொற்கிண்ணத்தை நீட்டுகிறாள். சூஃபி பார்த்தார், கையில் எடுத்தார், மடமடவென்று முழுவதுமாக குடித்தார். குடித்துவிட்டு வைத்து விட்டார். வைத்துவிட்ட பிறகு ஏதாவது சொல்லுவாரா? சமணர் சொன்னார், ஐயோ இது துன்பம் தரக்கூடியது, எனக்கு தேவையில்லை என்று. ஜென் சொன்னார், அது துன்பம் தரக்கூடியது என்பதை சுவைப்பதற்கு முன்பே சொல்வது சரியல்ல, ஓரளவு சுவைத்து பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். இவர் முழுவதும் குடித்து விட்டார், ஆனால் வாயை திறக்கவில்லை. இவர் 2 பேரும் பார்த்தார்கள், என்ன கருத்தை சொல்ல மாட்டேன் என்கிறான் அந்த மனிதன். பிறகு அவர் 2 பேரும் கேட்டார்கள், கொஞ்சம் கருத்து சொல்லுங்களேன், நீங்கள் முழுவதும் குடித்து விட்டீர்களே. உடனே சூஃபி சொன்னார், வாழ்க்கை என்பதை முழுவதுமாக நாம் வாங்கிக் கொள்ள வேண்டும்,
பகுத்து பகுத்து பார்த்து இது வேண்டும் இது வேண்டாம் என்றால் உன் வாழ்வு வாழ்வாகாது. எதிரே வரக்கூடிய உன் வாழ்வை முழுமையாக நீ உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இதை நான் குடித்தேன். வாழ்க்கை என்றாலே இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும். இன்பம் மட்டுமே வாழ்வாகாது, துன்பம் மட்டுமே வாழ்வாகாது. இன்ப துன்பங்களுக்கு இடையேதான் வாழ்வு இருக்கிறது. இதில் எது உன்னை எதிர்நோக்கி வருகிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது தானடா வாழ்வு என்கிற ஜீவரசம். இது ஜீவரசம் தான் என்றான். நண்பர்களே, நான் உங்களுக்கு சொல்வது, நீங்கள் ஒன்றை தேடி ஓடாதீர்கள், ஒன்றின் பின்னாலேயே சுற்றி கொண்டு வாழ்வை வீணாக்காதீர்கள். வாழ்வை இயல்பாக எதிர்நோக்குங்கள். உங்களை நோக்கி வரக்கூடியது துன்பமாக இருந்தாலும் சரி, இன்பமாக இருந்தாலும் சரி, இயல்பாக எதிர்கொள்ள பழகுங்கள். அதற்கு ஏற்றாற்போல் உங்கள் மனதை பக்குவப்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.